மம மாய துரத்தியாய. கிருஷ்ண உணர்வில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட மாயாவை கடக்கிறது எளிதில்லை. என்னோட மாயா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா மாயை என்னோட அங்கம். மாயா பத்தியா இருக்கக்கூடிய பரம்பொருள் மாயையை இந்த பூலோகத்தில் மாயை மூலியமாக எல்லாத்தையும் உருவாக்குறதும், ஒவ்வொரு ஜீவாத்மாவை அவங்களோட மூலத்தை மறக்கடிக்கிறதும், சத்தியத்தை உணர்ற பாதையில் இன்னல்களை கொடுக்கறதும், ஒரு ஆத்மாவுக்கு துக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்மாவை துன்புறுத்துறதும் இந்த ஆற்றலாக இருக்கக்கூடிய மாயா. அப்போது மாயான்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மாயா மட்டும் இல்லைன்னா புருஷ தத்துவத்துக்கு அர்த்தமே இல்லை. அதுதான் சத்தியம். புருஷனுக்கு, அதாவது நீங்கள் எல்லாமே இங்கே மானிட வடிவம் எடுத்துட்டீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் மூலம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் தான் கடவுளுங்கிற அந்த தன்மை வெறும் வாயளவில் இல்லை, மனதளவில் இல்லை, ஆழமான உள்ளுணர்வில் இருக்குது. அந்த அனுபவத்தில் இருக்கீங்கன்னா மாயையோட சக்தி குறைஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அப்போது இன்னைக்கு ஒரு ஆத்மாவை எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ, உலக ரீதியான பொருளாற்றலை கொடுத்து ஆசை, பேராசை, கோபம், பொறாமை, வன்மம், அகங்காரம், கர்வம் இதெல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு இந்த உலக ரீதியான விஷயத்தில் அனுபவத்தையும் வழங்கி அந்த அனுபவம் மூலியமாக சுகதுக்கத்தை கடக்க வச்சு மாயையின் திரையை விளக்க மாயை தான் உதவி செய்யுது. அப்படின்னா மாயை தான் மகேஸ்வரன்.